வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபஜர் தொழுகைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் நம்முடைய பார்வையும் விளக்கும் விதமான இந்த அமர்வில் சென்ற வாரம் நடந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமான ஒரு செய்தி. அமெரிக்காவுடைய நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் ஒரு இஸ்லாமியர். முன்பாகவே நம்ம சொல்லியிருந்தோம், ஜௌஹ்ரான் மம்தானி என்ற ஒரு இஸ்லாமியர் தான் நியூயார்க்கினுடைய மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்ற ஜனவரி 1ஆம் தேதி. அந்த நேரத்தில் அவர் இந்தியாவை சார்ந்த ஒரு நபருக்காக அங்கே இருந்து கடிதம் அனுப்பினார். அந்த கடிதம் யாருக்கு, அது சொல்லப்பட்ட தகவல் என்ன என்பதுதான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல். அமெரிக்காவை சார்ந்த அமெரிக்காவுடைய தலைநகருடைய மேயர், முக்கியமான தலைவர் அவர் தான். அங்கே இருந்து இந்தியாவை சார்ந்த ஒருவருக்கு அவர் கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்னவென்றால், அவர் யாருக்கு கடிதம் எழுதினார் என்றால், இந்தியாவை சார்ந்த உமர் ஹாலித் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர். இவருக்காக அங்கே இருந்து அவர் ஒரு கடிதம் எழுதி அனுப்புறார். 2 வரி தான், ரொம்ப பெரிய வரிகள் சொல்லக்கூடிய கட்டுரையெல்லாம் கிடையாது, 2 வரி தான். இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். உமர் ஹாலித் அவர்களை என்று அழைத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்கள் மீதான கசப்புத்தன்மை, ஒரு இஸ்லாமியன் என்றால் ஒரு கசப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், அதன் மூலமா அவர்கள் எந்த அளவுக்கு நசுக்கப்படுவார் என்பதை நாங்கள் உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களோடு உறுதுணையாக இருக்கிறோம் என்ற 2 வார்த்தை மட்டும் சொல்றார். இங்கே இருக்கக்கூடியவருக்கு அவர் சொல்லக்கூடியதற்கான காரணம் என்ன? முதல்ல இவர் யார் என்பதை பார்த்தோம்னா, JNU சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இருந்தார் இந்த உமர் ஹாலித் என்ற நபர். முன்னாள் JNU மாணவர் சங்கம் இருக்குமா இல்லையா, அதனுடைய தலைவராக இருந்தார். இவர் 2020ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக கைது செய்யப்படுறார். இவர் இந்த சங்கத்தினுடைய மாணவர் சங்க தலைவராக இருக்கிறாரு. இவரை போன்ற ஒரு 7 பேர், அதாவது இவரோட சேர்த்து 7 பேர் மொத்தம் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சட்டம் தான். 2020 மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த CAA சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே போராட்டம் நடந்துச்சு. இந்த ஷாகின் பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை முன்னிட்டு எல்லா ஊர்லயும் போராட்டம் நடந்துச்சு. நம்ம ஊர்ல ராம்நகர்ல கூட நடந்துச்சு. இது மாதிரி எல்லா இடத்தும் நடக்கும் நேரத்தில் டெல்லியில நடக்குது. டெல்லியில் நடக்கும் நேரத்தில் அது ஒரு கலவரமாக மாற்றப்படுது. இந்த கலவரமாக மாற்றப்பட்டு 53 பேர் அந்த கலவரத்தில் கொலை செய்யப்படுறாங்க. இது ஆய்வு செய்த பின்பாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த உமர் ஹாலித் அவர்களும் அவரோட சேர்ந்த 6 பேரும், இந்த 7 பேரும் தான் முக்கியமான காரணிகளா இருந்தாங்க. இவரெல்லாம் மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அரவணைத்து ஒருங்கிணைத்து இந்த கலவரத்துக்கான காரணம் இவர்கள் தான் என்று குற்றச்சாட்டு வச்சாங்க. குற்றச்சாட்டு வச்சு ஒரு வழக்கை போடுறாங்க. வழக்கை போட்டு இன்று வரை சிறையில் தான் இருக்கிறான். சிறையில் இருக்கக்கூடிய நிகழ்வு இது ஒண்ணு. இந்த நேரத்தில் டெல்லியை சார்ந்த சிறுபான்மை நலம் இருக்கா இல்லையா, இந்த சிறுபான்மை ஆணையம் என்று எல்லா மாநிலங்களும் இருக்கும். டெல்லியை சார்ந்த சிறுபான்மை நல ஆணையம் மூலமாக ஒரு குழு உருவாக்குறாங்க. அவங்க என்ன குழு உருவாக்குறாங்கன்னா, இந்த சட்டத்துக்கு எதிராக நடக்கும் நபர்கள் எல்லாம் உண்மையை கண்டறியக்கூடிய குழு என்ற பெயரில் உண்மையை கண்டறிவதற்காக இதற்கெல்லாம் காரணம் யார் இருந்தாங்க, இந்த 53 பேருடைய கொலைக்கு காரணம் யார், இந்த கலவரம் உண்டானதுக்கான காரணம் யார், எல்லாவற்றையும் அந்த குழு தீர்மானிக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க, ஆய்வு மேற்கொள்றாங்க. சொன்ன காரணம் என்ன தெரியுமா, இந்த எல்லாவற்றையும் ஆய்வு விட்டு இதற்கெல்லாம் 3 பேர் முக்கியமான காரணம். அந்த 3 பேர் யார் யாருன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கியமான 3 தலைவர்கள். அவர் முதல் பேர் யாருன்னா கபில் மிஸ்ரா. இவர் யாருன்னா பிஜேபியுடைய ஒரு எம்எல்ஏ, டெல்லியை சார்ந்த எம்எல்ஏவா இருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில், பல மாதங்கள் நடந்த போராட்டம் நடந்த நேரத்தில் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்திய நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை துப்பாக்கியின் மூலமா சுட்டு கொல்லுங்கள் உத்தரவிட்டார். அதன் பேரில் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அந்த இடத்துல முதல் குற்றவாளி யாருங்கன்னா, கலவரத்தை உண்டாக்கிய முதல் குற்றவாளி பிஜேபியை சார்ந்த கபில் மிஸ்ரா என்ற எம்எல்ஏ.
நாட்டினுடைய அரசாங்கத்தின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கணும், என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இவர் சாதாரண எம்எல்ஏ இருந்தார். இந்த வார்த்தை சொல்லி கலவரம் உண்டான பின்பாக பிஜேபியினுடைய டெல்லியினுடைய சட்டத்துறை அமைச்சர் பதவி ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறோம். அமைச்சராக சட்டத்துறை சட்ட சீர்கேட்டுக்கு காரணம் இருந்தால்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சட்டத்துறை அமைச்சர். இது முதலாவது. இரண்டாவது யாரு? பர்வேஷ் சர்மா என்ற ஒரு நபர். இவரும் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? மோசமான ஒரு அயோக்கியம். சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, யார் யாரெல்லாம் போராட்டத்தில் பங்கு கொள்றீங்களோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் கற்பழிப்போம். ஒரு கொடூரமான மனம் உள்ளவன் போராடக்கூடியவர்களை கைது செய்ய சொன்னா கூட பரவாயில்ல, போராடக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் கற்பழிப்போம். எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான். இது ஒரு ஆள். அனுராக் தாக்கூர் ஒரு ஆள். இவரும் இதற்கு எதிராக நிறைய சதிவலை செய்த ஆள். இவர் என்ன ஆனாரு? இன்றைக்கு மத்திய நிதி அமைச்சரா, மத்திய இணை அமைச்சரா இருக்கிறார். இப்படி இந்த அளவுக்கு எல்லாவற்றையும் தூண்டிய நபர்கள் தான் இன்றைக்கு முக்கியமான இடங்கள்ல அமைச்சர்களாக, முக்கியமான தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் போராட்டம் நடந்த அடிப்படையில யாருக்கு எதிராக குரல் கொடுக்கல, யாருக்கு எதிராக பேசுவது இல்லை. இப்படியான தலைவர்களை, இப்படியான மாணவர் சங்க தலைவர், அவரோடு சேர்ந்த 6 பேர் எல்லாரும் பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தவர்கள். சாஜில் இமாம் என்ற ஒருவர் இவரோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டார். அவர் யார் தெரியுமா? படிப்புல டாப்பான ஒருத்தர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான படிப்பு சார்ந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இந்த ஐஐடியில போறதுதான் பெரிய கனவா இருக்கும். ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதாதான் அதெல்லாம் சீட்டு கிடைக்கும். மெரிட்ல கூட போக, மெரிட்ல மட்டும்தான் போக முடியும். டொனேஷன் ஃபீஸ் கொடுத்து போல ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு உலகத்துல பெரும்பான்மையான நாடுகள் இந்தியர்கள் இருக்கிறாங்கல்ல எல்லாவற்றிலையுமே. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஐடியில படிச்ச மாணவர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அருகில் மேம்பட்ட நபர்கள் தான் ஐஐடியில இருந்து உள்ளே போக முடியும், அங்கிருந்து வெளியே வர முடியும். அந்த ஐஐடி கான்பூருடைய ஆசிரியராக, ஒரு ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு. சாப்ட்வேர் இன்ஜினியராக பல நாடுகளை வேலை பார்த்தவர். இருந்தாலும் தன்னுடைய சமுதாயத்தை கொஞ்சம் மேல கொண்டு வரணும், சமுதாயத்துக்கான கல்வியை கொடுக்கணும் என்ற அடிப்படையில லட்சங்கள் செலவழித்த, லட்சங்கள் வருமானம் பெற்ற அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய இளைஞருடைய சமுதாய நலனுக்காக ஒரு ஆசிரியராக, ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக இவரையும் கைது செய்யறாங்க. இப்படி இதுவெல்லாம் கைது செய்யறாங்க. கைது செய்த பின்பாக இவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா? இதுதான் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. பல நேரங்கள்ல செய்திகள்ல சில பேர் பேசும்போது கேள்விப்படுவோம். இந்த UAPA என்று சொல்லக்கூடிய சட்டம், இந்த ஊப்பான்னு சொல்லக்கூடிய சட்டம், இந்த சட்டம் என்னன்னா, பொதுவாகவே ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா FIR போடுவாங்க. FIR போட்ட பின்பாதான் அவருக்கான ஸ்டேஷன்ல இத்தனை நாளுக்குள்ளாக நீங்க போய் விசாரணை பண்ணணும், கோர்ட்ல நீங்கள் போய் அமல்படுத்தணும், கோர்ட்ல போய் நீங்க போய் விசாரணைக்கு உள்ளாக்கணுங்கிற மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கு. அந்த UAPA சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி நீங்கள் குற்றம் செய்திருக்கலாம், குற்றம் செய்ய நபர்கள் இடத்துல நீங்கள் இருந்திருக்கலாம் என்ற ஒரு யூகம் இருந்தாலே போதும். எந்த கேள்வியும் கிடையாது. தேவடைய சார்ந்த அப்துல்லாவா, அப்துல் ரஹ்மானா, உமரா, யாருடைய பெயரை கொண்டும் காவல்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் உங்கள் மீது வழக்கு தொடுக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்? பொதுவாகவே என் மீது குற்றம் இல்லை என்றால் வழக்கு, நமக்கான ஒரு அட்வொகேட்டை வச்சு, வழக்கரை வச்சு நம்ம வாதிட முடியுமா இல்லையா? இந்த UAPA சட்டத்தின் மூலமாக யார் கைது செய்யப்பட்டாலும் அவருக்கு வக்கீலை ஏற்படுத்த முடியாது. வக்கீலே கிடையாது. நான் நிரபராதி என்று எப்படி நிரூபிக்க முடியும்? என்னை கைது செய்தால் நான் வாதிட்டு முறையிட்டு நான் நிரபராதி என்று நான் தீர்மானிக்கணும். நான் தான் நிரபராதி வாதிடணும். எனக்கு வக்கீலை ஏற்பாடு செய்ய முடியாது. 6 மாதங்கள் விசாரணை இல்லாமல் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த 7 பேருமே 5 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளா இருக்கிறாங்க. சென்ற வாரம் 5 பேரை ரிலீஸ் பண்றாங்க, ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும், இந்த சாஜில் இமாம் என்றவருக்கும் உமர் ஹாலித் என்ற 2 பேருக்கும் ஜெயிலும் கிடையாது, பிணையும் கிடையாது, பெயிலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதா என்ற அடிப்படையில் கைது உள்ள வச்சிருக்கிறார். இந்த UAPA சட்டத்தின் மூலமாக எந்த அளவுக்கான பாதிப்பு தெரியுமா? ரொம்பலாம் இல்லை. 2005ஆம் ஆண்டு பெங்களூர்ல ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஒருவர் கைது செய்யறாங்க. திரிபுரா மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர், ஹபீப் முகமது என்ற ஒரு நபர் கைது செய்யறாங்க.
2021 அது வழக்காக தொடுக்கப்பட்டு கோர்ட்ல வருது. அந்த விசாரணை பண்ணக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜ் இருப்பாங்கல்ல, நீதிபதி அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான். 2005 நடந்த சம்பவத்துல 2017 ஆண்டு வழக்கு வருது. 2021 ஆண்டு 4 ஆண்டுகள் கழித்த பின்பாக அது வழக்காக நீதிமன்றத்துக்குள்ள வருது. நீதிபதி கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா, இந்த ஹபீப் முகமது என்றவரை நீங்கள் கைது செஞ்சிருக்கீங்க, இவரை இந்த வழக்குக்குள்ள சேர்த்திருக்கீங்க, எந்த அடிப்படையில் இவரை உள்ள சேர்த்திருக்கீங்க? இந்த துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்துல இவர் உள்ளே கலந்து கொண்டாரா? துப்பாக்கி சூடு நடத்தியவருடைய உடன்பிறப்பாக, உறவினராக, நண்பராக, அவர்களை பார்த்தவரா யாராக இருந்திருக்கணுமா இல்லையா? இவருக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லையே, இவரை ஏன் கைது செஞ்சீங்க என்று ஒரு கேள்வி கேட்ட பின்பாக இவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கின்றது. யோசித்து பாருங்க, 4 வருஷம் என்ன எது கேட்க முடியாது, ஒரு வக்கீலை ஏற்படுத்த முடியாது, ஒரு ஜாமீனை வெளிவர முடியாது, ஒரு பெயில போட்டு வெளியே வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது. 4 ஆண்டுகள் கழித்த பின்பாக நீதிமன்றம் கேட்குது, ஏன்பா இவரை கைது செஞ்சீங்க? இந்த வழக்குக்குள்ளாக ஏன் இவரை கொண்டு வந்தீங்க? இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. 4 ஆண்டுகள் கழித்து வெளியே வர்றார். இதே போன்றுதான் இந்த உமர் காலித் அவர்களும் சாஜில் இமாம் சொல்லக்கூடிய 2 பேருமே 5 ஆண்டுகளா ஜெயில இருக்கிறாங்க. வேடிக்கை தெரியுமா? இந்த 5 ஆண்டுகள்ல 50 முறை வழக்கு நீதிமன்றம் வருது. நீதிமன்றத்தில் நீதிபதி இல்லை என்று 50 முறை தட்டி கழிக்கிறாங்க. ஒரு முறை வருது, 2 முறை வருது, இன்றைக்கு நீதிபதி வரல, 50 முறை நீதிபதி இல்லை. சரி, நீதிபதி இருக்கக்கூடிய அளவு கொண்டு வந்தாச்சு. 20 முறை நீதிபதி இருந்தும் இந்த வழக்கை விசாரிக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். எப்படி தெரியுமா? இன்னைக்கு காலையில் பொதுவாகவே கோர்ட்ல வரைமுறை எப்படி இருக்கும்னா, லிஸ்ட் போட்டு வச்சிருப்பான். இன்னைக்கு முதல் நம்பர் இந்த முதலாவதாக விசாரிக்கப்படணும், 2வது நம்பர் 2வது, 3வது நபர் 5 ஒரு 10 பேர் வச்சிருப்பாங்க. இந்த 10 பேர் தான் இன்னைக்கு விசாரிப்பான். 11வது ஆளை கூட்டிட்டு வரமாட்டான், விசாரிக்க மாட்டான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, முதல் நபரா கொண்டு வர்றாங்க. அன்றைக்கு 10 பேர் விசாரிக்கிறாங்க, 11வது ஆளாக தள்ளப்பட்டு இன்றைக்கு விசாரணை கிடையாது. இதே போன்று 1 முறை 2 முறை கிடையாது, 20 முறை வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த வழக்கு விசாரிக்க கூடாது என்பதற்காகவே புறக்கணிக்கிறான். நாம் வாழக்கூடிய நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு பாருங்க. புதிதாக சட்டம் கொண்டு வர்றோம், நாட்டு மக்களுக்காக நல்லது செய்ய போறோம் என்ற பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு இது மாதிரி அநியாயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இது போன்ற சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நம்மால் முடிந்த ஒன்றே ஒன்று, இவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது மட்டும்தான், ஒண்ணுமே செய்ய முடியாது. மற்ற சட்டங்களாக இருந்தாலும் வக்கீல முதற்கொண்டு ஏதோ பேசி உள்ள அனுப்ப முடியும். இந்த UAPA சட்டத்தின் மூலமா நாம் எதையும் செய்ய முடியாது. இந்த சட்டத்துக்கு உள்ளாக நாம் உள்ளே சென்றாலும் நாமும் சட்டவிரோத செயலுக்காக துணை புரிந்த பட்டியல நாம் உள்ள போயிடுவோம். நம்ம ஆள் இருக்க மாட்டோம். இது மாதிரி கொடூர சட்டங்களை எல்லாம் இந்த அமைச்சர்கள், இந்த நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாம் நமக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இது போல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த நபரா இருந்தாலும் அதற்கும் ஒரு முடிவு நாள் இறைவன் எழுதிதான் வச்சிருப்பான். யாரா இருந்தாலும் சரி, உலகத்தை ஆட்சி செய்த யாரா இருந்தாலும், ஹிட்லரா இருந்தா என்ன நிலைமை என்ன ஆனது? தன்னுடைய மரணத்தை வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது, அவனே சுட்டு மரணித்தான். உலகத்தில் எவ்வளவு பேர் கொடுங்கோலா இருந்தாலும் அவருக்கும் ஒரு முடிவு இருக்கும். இந்த முடிவை இறைவன் வெகு விரைவில் தர வேண்டும் என்ற என்பதோடு இது போன்ற நீதி இல்லாத மக்களுக்கெல்லாம் நீதி கிடைப்பதற்காகவும் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து அனைத்து மக்களும் நீதியா வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.